மாசம் பிழைப்பதற்கு யாதொன்று வழி இல்லாமல் எங்கள் குருவாகிய தவமாச்சாரியரை அழைத்து கேட்கும் தரவாய் கேளும் பாண்டவர்களை எம்மா இருக்குதா ஓராண்டு அக்காத வாசமாக விட்டது மறைவாகவே கிடைக்க வேண்டும் என்றார் உங்களுடைய உருவத்தை மாற்றி அல்லவோ விளாட தேசம் செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். அப்போது பொறுமையா பூஜனமாக கொண்ட தர்மபுத்திர மகாராஜர் ஒரு கெங்கப்பட்டராகவும் வீராம்பலம் அடைந்த வீமாஜன மகாராஜர் ஒரு பலாயனாகவும் ஆளால் அழக படைத்த அர்ஜுன மகாராஜர் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு பேடியாகவும் நகுலன் சகாதேவர்கள் 22 பேர்களும் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய தந்திரகிரி பாலராகவும் நான் ஆகப்பட்டது வண்ணன் மகள் விரதசாரணி கந்தவர் ஸ்ரீ சயந்தாரதி பனிமாதை என்று சொல்லும்படியான 5 3 8 நாமதகத்தை வகுத்து சுதற்கண்ணையம்மன் மகளாகிய ருத்திரியன் கூந்தலை சிக்கரை கோரி பிறவி போல் மலர்ச்சியுடக்கூடிய ஒரு பனிமாதாக அல்லவோ செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். அவருடைய வார்த்தையை சிறை மேற்கொண்டு அப்போது அண்ணாவாகிய கோபாலக்கண்ணிடம் சென்று அண்ணா கோவிந்தா நாராயணா தம்மாச்சாரியராகப்பட்டவர் இத்தமையாக சொன்னார். அண்ணா ஓராண்டு அக்காத வாசல் எப்படி கிடைக்கிறது அப்படி என்று கேட்கும் திருவாயில் கேளும் அம்மா ரகுபதா ஐவ ராஜாக்களே ஓராண்டு அக்காத வாசம் அறிவாகவே விளாட தேசத்தில் கிடைக்க வேண்டும் என்றார். உங்களுடைய உருவத்தை மாற்றி போவதற்கு முன்பதாகவே அதாகிலும் உன்னுடைய தங்கத்திரி மேனியை மாற்றி நீ ஒரு குரத்தியாகவும் உன் இளைய சகாதே ஒரு புரசரி ஒரு கை குழந்தையாகவும் தரித்து அஸ்தினாபுரம் சென்று ஓரகத்தை அனுமதிடத்தில் குறி உரைக்கும் கூலியாகப்பட்டது சென்னல் வாங்கி வந்திரானால் ஓராண்டு அக்காத வாசம் மறைவாகவே கழிக்கலாம் தங்கா அப்படி என்று அண்ணனுடைய வார்த்தை கட்டளை. அண்ணனுடைய வார்த்தையை தட்டாமல் படி என்னுடைய தங்கத்திரி மேனியை மாற்றி நான் ஒரு குரத்தியாகவும் சாஸ்திரத்து வழியாக வெளியிட்டபடியான இளைய சகாதே ஒரு புரசரை ஒரு கை குழந்தையாகவும் தரித்து வந்திருக்கின்றேன். இந்த குரத்தி உருவம் பொருத்தமா இருக்குதா இல்லையா என்று அன்னாராகிய கோபால கண்ணீரிடம் காமித்து விட்டு அதன் பிறகு அஸ்தினாபுரம் போக வேண்டும். ஓடியோட சென்று உன் தங்கையாகிய ரகுபதா குரத்தியாக வந்திருப்பதாக சொல்லி போயிட்டு வர உங்கள் தங்கையாகிய பாண்டாளி ஒருத்தையா உருமாறி எடுத்துனே வந்து விட்டது. சரி சரி கொண்டால் ஏன் தடை நேரடியாக வரும்படி உத்தரவு. சரி அம்மா வந்திருந்தால் ஏன் தடை நேரடியாக வரும்படி உத்தரவு. அப்படியே போகலாமா? இது என் தங்கையா? இது அப்புறம் நான் கண்ணுக்கு பார்க்கும் வேலையில் குறைச்சி விட்டம் மிஞ்சின மாட்டிருக்குது. தங்கிச்சா அதான் மட்டுமா இல்ல இந்த கரசாதி இருக்குது. ஆமா அது கூட கொஞ்சம் மூக்கு ஆயத்தனோ போல இருக்குது. என் தங்கையை பார்த்தா அவ்வளவு அழகா குறைச்சி. ஆமாங்க போடி தரணும். இப்ப ஏந்திக்கு வந்து போயிடாயா ஐநூறு மூச்சு நிக்கணும். இப்ப போட்டு கும்பிட்டு போயிடுவாங்க. அண்ணன் கவலைப்படாதவா பருத்திக்கு பணத்தை போடு கிட்டிக்கு எனக்கு காதலிக்கிறது கழட்டி போடு. சரி பொறுமையா பொறுமையா போட்டு நீங்க போடுறது பூரா யூடியூப்ல வந்துட்டு இருக்கோம். நாளைக்கு வந்துடும். தம்பி வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஊர் குயில். ஆமா சேனல் பேரு எல்லாம் லைக் பண்ணுங்க. எல்லாம் நம்ம ஊர் குயில் அடிச்சா ஓடி வந்துடும். தமிழ்ல எழுதுங்க வந்துடும்.
அண்ணா நாராயணா தங்கா கோவிந்தா வருதுமா உனக்கும் தருவாங்க சாப்பிடலாம் வயிறார சாப்பிட முடியும் சாப்பிட முடியும் நான் காலைல தெளிவா தனியா தெரியவா கேட்கல அந்த லாஸ்ட் எண்ட்ல போய் கேட்டுக்கணும் சரி ஆமா அவரு இப்ப இந்த மாதிரி வாய பொழக்குதுமா என்ன ஒரு குரத்தை ஆகுமோ இல்லையா சகாதேவர் புறத்தலை ஒரு மறுபடியாக சொன்னீர் என்ன இந்த குரத்தை இந்த குரத்தை உருவம் உனக்கு இந்த குரத்தை உருவம் அப்படி ஒரு பொருத்தமாக அந்த நாராயணா நான் ஜாதியல் குறித்து என்ன பாதியல் வந்த வேணும் பங்காளியால் ஏற்பட்ட வரும்படியாக சொன்னீர் என்ன உன்னுடைய வார்த்தையை தட்டாமல் படி நான் குரத்தியாக உருமாறி வந்திருக்கிறேன் அல்லவா எனக்கு குறிவுரைக்க பாவனைகள் தெரியாது அப்படி ஒருவேளை குறிவுரைத்தால் கூட நடந்தது சொல்லிடுவேன் நடந்து கொண்டிருப்பேன்
நடப்பது நடக்க போவது சொல்ல இயலாது அண்ணா. தங்கா அஸ்தினாபுரம் போக வேண்டும் என்றால் என்னை மனக்கோலம் எல்லாம் தனக்கோலம் அடைகிறது. வாழ்காலம் எல்லாம் விண்காலமாக போய்விடும் போல் தெரிகிறது. ஏற்கனவே திரு என் தம்பி ஆகிய துஷ்டனை விட்டு என்னை திகில் உரியும் பொழுது ஐவார் ராஜாக்களும் பட்டு போன மரமாகவே நின்று இந்த மண்ணைத்தான் பார்த்தார்களே தவிர ஒருவரும் இந்த பெண்ணை பார்க்கவில்லை. இன்று நான் மட்டும் தன்னந்தன்மையாக போக வேண்டும் என்றால் எனக்கு ஒரே பயமா இருக்குது அண்ணா. தங்கா இந்த அண்ணன் இருக்கையில் நீ ஏன் பயப்படுகிறாய்? என் துணை உனக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். உன்னுடைய துணை எனக்கு இருக்கு என்று சொல்கிறீர்கள். எப்படி என்ன இருக்கும் தங்கா? எப்படி இருக்கும் அப்படி நம்பிக்கையில எப்படி திரும்ப இருக்கும்? எப்படி அண்ணா? அஸ்தினாபுரம் அனுப்பி வைத்திருக்கு. நான் எப்படி திரும்ப வருவேன்? எப்படி என்ன வருவீங்க? ஒரு தங்கா நான் இருப்பேன் இருப்பேன் உன்னுடைய குரக்கொடியிலே வந்து அமர்வேன். அப்பொழுது அண்ணன் வந்து விட்டான் என்று நம்பி உள்ளம்மா. அஸ்தினாபுரம் போகிற பொழுது 1000 ஈக்கள் இருக்கும். வந்திருப்பது அண்ணன் தான் என்று எப்படி நான் கருதுவது? இன்னுமா என் மீது நம்பிக்கை வரவில்லை? அப்படி இல்லாவிட்டாலும் தங்கா ஒரு நீலமண்டா குரக்குடியிலே வந்து நான் அமர்ந்தால் அண்ணாராகிய கோபால கண்ணன் வந்து விட்டார் அப்படி என்று நீ நினைத்துக் கொள்ளாமா? அண்ணா அப்படி வந்தாகவும் உருமாறி வருவேன் என்று சொல்கின்றீர்களே. அஸ்தினாபுரம் போகிறது 1000 ஈக்கள் இருக்கும், 1000 வண்டிகள் இருக்கும். அண்ணன் வந்து அமர்ந்து விட்டார் என்பதற்கு அறிகுறி ஏதாயிலும் உண்டா அண்ணா? தங்கா இன்னுமா நம்பவில்லை? தங்கா அண்ணா இந்த குரக்குடை எவ்வளவு பாரம் இருக்கிறது? லேசா இருக்குது அண்ணா. தங்கா இந்த குரக்குடியானது ஒரு ஈயாகிலோ ஒரு வண்டாகிலோ வந்து இந்த அண்ணன் கண்ணன் அமர்ந்தால் அமர்ந்த உடனே இந்த குரக்குடை கொஞ்சம் இந்த பரந்தாமனும் பரந்தாமரம் வந்தால் கண்ணன் வந்து அமர்ந்தோடனே கொஞ்சம் பாரம் லேசா ஐத்துனா மாதிரி தெரியும். அப்ப அண்ணன் கண்ணன் கோபால கண்ணன் வந்து விட்டார் என்று உணர்ந்து கொள்ளம்மா. அண்ணா நான் இப்போ நடந்து கொண்டிருப்பதா இலை உதற்காலம் அல்லவா? அஸ்தினாபுரம் போகிற பொழுது 1000 இலைகள் விழும், 1000 தூசு துப்புகள் விழும். அதோடு மட்டும் கிடையாது, நான் சுமந்து செல்லக்கூடிய குரற்கூடிய நெடுந்தூரம் அந்த குரற்கூடியோட பாடம் கொடுக்கும். தாங்கள் தான் வந்து விட்டீர்கள் என்பதற்கு இன்னும் யாராகிலும் அறிகுறி உண்டா அண்ணா? நான் வந்து அமர்ந்து பாரம் கொடுக்கையில் இந்த குரக்குடை யாரால் கொடுக்கப்பட்டது? சண்முகனால் அழைக்கப்பட்ட தெய்வீக குரக்குடை. இந்த தெய்வீக குரக்குடையாக பட்டது என்ன வேலை செய்ய தெரியுமா? உன் கூட இந்த கோவிந்தான வந்தது கோவிந்தான அம்மா பையாளர்க்கு நீ உரைத்தாய், பையாளர்க்கு நீ உரைத்தாய். நான் வந்து அமர்ந்து
கொஞ்சம் பாரம் கொடுக்கையில் சரியா? உன் சிறுசிலே இருக்கும்படியான உன் குறக்குடியானது கரகரா கரகரா என்று சொல்லலாம். அப்பொழுது அண்ணாராகிய கோபால கண்ணன் வந்து விட்டார். அப்படி ஜாடையை அறிந்து உன் ஓரகத்தியாக இருக்கும்படியான பானுமதி இடத்தில் நடந்தது தெரியும், நடந்து கொண்டு இருப்பதும் தெரியும், நடக்க போவது என்னவென்று உனக்கு தெரிவராது. உன் நாவிலே நான் அமர்ந்து நல்வரமாக நான் அருள் பாலிப்பேன். நீ சென்று வருவாய் அம்மா. அண்ணா அஸ்னாபுரம் என்னை அனுப்பி வைத்து விட்டு வரேன்னு சொல்லிட்டு வராம இங்க இருந்துராத அண்ணா. அப்பவும் அண்ணா மேல நம்பிக்கை இல்ல. தனியா அனுப்பிச்சு விட்டு எங்க ஐயாவுக்கு சொரிக்கிற வேலையாக்குது. அதான் தனியா அதுக்குன்னு ஒரு நாள் டோக்கன் போட்டு அமுந்திருக்கிறாங்க. என் தங்கை அனுப்பி வைத்து விட்டு நான் எனக்கு என்ன இங்க என்னுடைய கட்ட மட்டும் தான் இருக்கும். என் உயிரெல்லாம் என் தங்க மீது இருக்கும். ஆமா ஒன்றும் பயப்படாது. அதுக்குதான் உனக்கு துணையா இருக்கிறது உன் இளைய சகாதேவரை கூடயே அனுப்பி வைக்கிறேன். சரி அண்ணா, அப்படியே நான் அஸ்னாபுரம் சென்று வருகிறேன் அண்ணா. சென்று வருவாய். என்னுடைய அண்ணனுடைய வார்த்தையை தட்டாமல் படி ஆமா அஸ்னாபுரம் போக வேண்டும். போகலாமா? புறப்படுங்க. இப்பதான் தூங்கி எழுதிருச்சா?
யாருக்கா பிள்ளை அழுத்து பாரு அடியில் போட்டாம தச்சு மடியில் போட்டாம கோவிந்தா கோபாலா பாடுறங்க 10 வச்சனா பாடுறீங்க வரதா ஆயா இன்னும் ஒண்ணு மாயா வேணு கோபால சொன்னா கஜமதலகவதி சீதாதிபதி திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதி என்ன ஒரு குருத்தியாகவும் இதே சகாலியா ஒரு பொருள் திருவரை கை கொண்டு தியாகம் தெரித்து அஸ்திராபுரம் சென்று ஓரகத்தையாக பாண்டிமதி இடத்தில் குறி உரைக்கும் கூலியாகப்பட்டது ஜன்னல் வாங்கி வரும் தங்கா என்று சொன்னீர்களே அஸ்திராபுரம் செல்ல வேண்டும் என்றால் என்னுடைய மனக்காலம் எல்லாம் வினக்காலம் அடைகிறது என்னுடைய வாழ்காலம் எல்லாம் வீண்காலமாக போய்விடும் போல் தெரிகிறது அதனால் என்னுடைய மனம் ஆகப்பட்டது செஞ்சலப்படுகிறது என்றால் அஸ்லாபுரம் எல்லை அடைந்த உடனே ஏழான ஜாதி கலங்கீழான ஜாதி ஒரு ஜாதியிலே குருத்தியாகப்பட்டவள் எத்தமையாக வார்த்தைகள் பேசி செல்குவாளோ அத்தமையாக சென்றால் வந்திருப்பது குருத்தி என்ற லோகமிச்சு உனக்கு குறி உரைத்தால் அதுக்கு ஏற்ற சன்மானம் அளிப்பார்கள் என்று அண்ணன் தெரிவித்திருக்கிறார். அஸ்லாபுரம் விதினமாக குருத்தியை போல் பாவனைகள் பேசி போக வேண்டும். போகலாமா?
சாமி பச்சா கூட அப்படி நபிச்சே போட்டுருவான் பாப்பு சாமி கைராக பாப்பையா அரசாமி உரி இருக்கிறையா நில உரி இருக்கு